மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நெய்வேலி லிக்கன் காம்ப்ளெக்ஸில் மெயின்ஸ் பஸ் மெயின்ஸை சுற்றி பார்க்க போகிறேன். இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். இவ்வளோ பஸ்ஸு முன்னாடி வந்து எவ்வளோ வியூ தெரியுது பாருங்கள். ஒரு ஆளுக்கு 50 ரூபா. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சாட்டர்டே, சண்டே 2 நாள் மெயின்ஸை பற்றி சொல்கிறார் பாருங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்கள். மெயின்ஸ் எப்போ ஆரம்பித்தது, யார் மூலமாக ஆரம்பித்தது, யாருக்கு கறி இருக்குன்னு கண்டுபிடிச்சேன்னு டீட்டெயில் சொல்கிறாரு அவர் பஸ்ஸில் உள்ளவங்களுக்கு. இதுதான் வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா ஃபுல் மெயின்ஸும் டோட்டல் மெயின்ஸும் தெரியும். மனுஷங்கள்லாம் சின்ன சின்னதாக தெரிவாங்க, மிஷின்லாம் சின்ன சின்னதாக எறும்பு மாதிரி தெரியும். ஏன்னா வியூ பாயிண்ட் அதிக ஹைட்டில் இருக்கும். மனுஷங்க பள்ளத்தில் நோண்ட பள்ளத்தில் தான் வேலை செய்ய முடியும். அதனால் அப்படி தான் சுற்றி பாருங்கள். மண்ணை வெட்டி செம்மண் ஃபுல்லாக செம்மண் தான் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே தான் கறியை வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா மழையில் கரிஞ்சு போகாமல் இருக்க, காற்றுல பறக்காமல் இருக்க, நெருப்பில் வந்து நெருப்பு படாமல் இருக்கிறது, தண்ணியில் பதப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வண்டியில் தான் மண் கொண்டு போய் கொட்டுறாங்க. தோண்ட இந்த வண்டியில் மண்ணை கொண்டு மேலே கொட்டிக்கிட்டே வருவாங்க. சுற்றி பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இப்படி தான் மெயின்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இங்கெல்லாம் வீடு இருந்தது, நிலம் இருந்தது. ஆனால் வீடு எடுத்தாலும் நிலம் எடுத்தாலும் அவங்களுக்கு வேலை, பணம் எல்லாம் கொடுப்பாங்க, சும்மா விட மாட்டாங்க. அங்கே கறி இருக்கிறதால அந்த இடத்துல நோண்டுறாங்க. ஃபுல்லாக இப்படி தான் இந்த மெயின்ஸ் பாருங்கள். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் மெயின்ஸ் எப்படி இருந்ததுன்னு. இந்த தண்ணியில் தான் பதம் பிடிச்சி வைக்கிறாங்க கறியை. நமக்கு கரண்ட்லாம் தர்றது இந்த மெயின்ஸ் லிக்விட் கார்பரேஷன் கறி மூலமாக தான் நமக்கு கரண்ட் வருது. எல்லா ஊருக்கும் சப்ளை பண்ணுறாங்க. சுற்றி இந்த மண்ணை கொண்டு கொட்டுறாங்க பாருங்கள். அந்த இடத்துல இருந்தால் மழை டைமில் விதையெல்லாம் கட்டு மரமாக வளைஞ்சு கிடக்கு பாருங்கள். இதுதான் பெல்ட். அது கறி போகிற பெல்ட்டு இதுதான். இந்த பெல்ட்டில் தான் கறி போயிட்டுருக்கோம். பாருங்கள் சைடில் வந்து பம்பில் தண்ணி பாய்ச்சுவாங்க. ஏன்னா நெருப்பில் வந்து வெயில் காலத்தில் தான் நெருப்பு படாமல். இதுதான் மிஷின் பாருங்கள். வெட்டுற மிஷின் இதுதான். அந்த கறி வெட்டுற மிஷின் இதுதான். நல்லா பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வெட்டி இந்த கன்வேயர் பெல்ட்டை போட்டு எங்கே போகணுமோ அங்கே அனுப்புவாங்க. அந்த பெல்ட்டு மூலமாக போய் அதுக்கப்புறம் வண்டியில் போகும். இவ்வளோ கறி வெட்டி சேமித்து வச்சுருக்காங்க பாருங்கள். பதப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு மேலே தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா காற்றுல பறக்காமல் இருக்க, நெருப்பு படாமல் இருக்க. வெயிலில் வந்து ஓவர் ஹீட்டான நெருப்பாயிடும். கறி தானே இது, அதனால் பதப்படுத்தியே வச்சுருப்பாங்க. அந்த கன்வேயர் பெல்ட் சைட்லேயும் ஓஸ் போயிட்டே இருக்கும். இதோ பாருங்கள். அந்த மண்மேடு ஃபுல்லாக மரம் வளர்ந்து கிடக்கு பாருங்கள். காக்கா குருவிலாம் விதை கொண்டு வந்து போடுங்கன்னு பாருங்கள். அதில் வந்து ஃபுல்லாக மரம் வளர்ந்து கிடக்கு. அங்கெல்லாம் வீடு இருந்தது. வீடு எடுத்துகிட்டு தான் கறி எடுக்கிறாங்க. ஃபுல்லாக பாருங்கள் மரம் வளர்ந்து கிடக்கு பாருங்கள். இதுதான் பெல்ட்டு பாருங்கள். எவ்வளோ ஸ்பீடாக போட்டு பாருங்கள். இது பஸ்லேருந்து எடுத்ததால் எங்களுக்கு அலையாக தெரியும். ஏன்னா கீழே இருந்து எடுத்து விட மாட்டாங்க. அந்த ஒரு வியூ பாயிண்டில் நின்று மட்டும்தான் பார்க்கலாம். பதப்படுத்துகிற மிஷின் பாருங்கள். வேறு இறங்கி பார்க்க விட மாட்டாங்க. இந்த பஸ்ஸில் போகிறப்ப ஏதோ எடுத்தது, அதான் அலையாக தெரியுது. இதுதான் கன்வேயர் பெல்ட்டு பாருங்கள். எவ்வளோ சுற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். மரம் பாருங்கள். சுற்றி மரம் தான். மேக்ஸிமம் கருவேல மரம் தான் வளர்ந்து கிடக்கு. அப்புறம் சுற்றி இந்த பாருங்கள். இந்த லாரி பாருங்கள் தெரியுது பாருங்கள். க்ளோஸ் அப்லாம் காட்டுற மாதிரி. இந்த லாரி தான் மண்ணை கொண்டு போய் கொட்டுது. நோண்ட எப்படி இருக்குது பாருங்கள் மெயின்ஸ் மண்போர்டு. இதுதான் மாடல் மிஷின் பாருங்கள். எஜிப்ஷனில் வச்சுருக்காங்க மிஷினு. பழைய மிஷின் இது. இந்த மிஷினில் தான் கறி முதலெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தது. இப்பயும் இதான் வெட்டிகிட்ருக்கு. ஆனால் புது மிஷின் மாற்றிட்டாங்க. இதோ பாருங்கள். இதான் புது மிஷினு. கறி வெட்டுற மிஷினு, இரும்பு எடுக்கிற மிஷினு, மண் தோன்ற மிஷினு, அள்ளி கொட்டுற மிஷினு எல்லாமே இருக்குது பாருங்கள். எஜிப்ஷனில் வச்சுருக்காங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு வேண்டிய கண்காட்சியில். இதுதான் கறி பதப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். கறி இதை எடுத்து இப்போ கண்ணாடி குண்டில் வச்சுருக்காங்க. எடுத்து கை தொட்ட உடஞ்சிரும். கண்ணாடி குண்டில் பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இதுதான் வியூ பாயிண்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா ஃபுல் மெயின்ஸுன்னு தெரியும். எத்தனை பேர் இந்த மெயின்ஸ் வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சுனாமிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி. புதுசாக வீடியோ பார்க்குறாங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். சுனாமிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோ சந்திப்போம். பாகம் 2 சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.